கட்சியில் இவன் என்னவா மாறுகிறா? மனவாட்டியாகவே மாறிவிடுகிறா. ஒரு புருஷனுக்கு போய் இந்த வேசியை யாராவது திருமணம் செய்வாங்களா? அந்த அளவிற்கு மறுரூபம் மனம் திரும்புதல் காணப்பட்ட இஸ்ரவேலுக்குள்ளே வந்து சேர்ந்து விடுகிறா. அவளும் அவள் வீட்டாரும். எதெல்லாம் காக்கப்பட்டதோ அதெல்லாம் ரட்சிக்கப்படுகிறது. சத்தியம் தான். காக்கப்பட்டதும் ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஊழியக்காரனுடைய சிந்தை பரிசுத்தமாக இருக்கணும். அதில் வணிகமயம் வந்துச்சுன்னா காக்கப்பட்டது கரைப்படைய ஆரம்பிச்சிடும். அது அப்படியே நகர் உள்ளா வீதி உள்ளா மாதிரி போக ஆரம்பிச்சிடும். போனவங்களை கேட்குறாரு, சரி பரவாயில்ல தங்கச்சி நீ இங்கே வந்துரு, நம்ம பார்த்துக்குறோம், இப்படி தான் ஆரம்பிக்கும். அப்புறம் அது சும்மா இருக்காது, அது திருப்பி இன்னொரு இடத்துக்கு போய் பார்க்கலான்னு டூர் அடிக்கிற மாதிரி போக ஆரம்பிச்சிடும். பிரியமே ரூபவதியே, வேசிகளுக்கு கர்த்தர் தேவனாக இருக்கிறார். யாரையும் கர்த்தர் தள்ளி விடுக்கல. நான் சொல்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொல்கிறேன். பழைய ஏற்பாட்டு காலத்திலேயே கர்த்தர் நேரே தரிசனம் வாங்கலான்னு தோட்டல. இந்த 2 பேர் மூலியமாக ஊழியக்காரர்கள் 2 பேரும் போய் அங்கே வாசம் பண்ணுகிற பொழுது அவள் மனவாட்டியாகவே மாறுகிறா. யாருக்கு மனவாட்டியாக மாறுகிறா? இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு நீதிமானுக்கு மனவாட்டியாக மாறுகிறா. பழையவனை எல்லாம் ஒழிந்து போனது, எல்லாம் புதிதானது. நம்முடைய கிரியைகள் நாமும் ராகாபேசி போலத்தான். நமக்கு எல்லா ஞானமும் இருக்கும், உலகத்தில் எல்லா அறிவும் இருக்கும், எல்லா துஷ்டத்தனமும் இருக்கும், எல்லா விதத்துலேயும் கூர்மை நிறைந்தவர்களாக காணப்படலாம். எழுத்தின்படியே சொல்லுகிறேன். எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாம் ஃப்ராடுங்க, எல்லாம் இதுதான். அது கிட்டத்தட்ட உண்மையாகவும் இருக்கும். 90% உண்மையாக இருக்கும். அப்போ 10% தப்பாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதில் 100க்கு 100% நான் தோல்வியை தழுவினேன் என்று ராகாப்புடைய சொந்த மனசாட்சி சொல்லும். 6 மணிக்கு வந்தா ஒருத்தி, 7 மணிக்கு ஒருத்தி வந்தா, எந்த நாட்டு அழிக்க வந்தா அந்த நாள் யாவா வந்தாலும் இந்த 2 பேரும் அசைக்கப்பட முடியல. 2 பேர் வந்திருக்கானுங்க, அப்படி தான் ஆரம்பிச்சிருக்கோம். அப்புறம் அந்த 2 பேரும் ஒன்றும் பண்ண முடியல. அவங்க என்ன பண்ணுறாங்க, இவர் அந்த மாதிரி ஆகிடும். அவன் இவன் ஆரம்பிச்சது அவர் இவருன்னு ஆரம்பிக்கும். கடைசியில் வாழ்க்கை ஜீவியை முற்றிலும் மாற்றி அமைக்கப்பட்டு அருமையான ஒரு இல்லற வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறார். நம்ம எல்லாருமே அப்படிப்பட்டவர்கள் தான். ஒருவேளை வேசித்தனமோ அந்த மாதிரி ஒரு பெரிய வேசித்தன வீட்டை நடத்தாமல் இருக்கலாம். நம்ம எழுத்தின்படி பாவிகள் தானே. நமக்கு கர்த்தர் என்ன செய்கிறார்? அருமையாய் நம்ம கர்த்தர் தம்முடைய வீட்டில் நமக்கு ஒரு இடத்தை கொடுக்கிறார். தம்முடைய சமூகத்தில், தம்முடைய ஜப வீட்டில், தம்முடைய தேவனுடைய வீட்டில் நான் நீடித்த நாட்களாய் பச்சை ஒளிவ மர போல் இருப்பேன் சங்கீதக்காரன் சொல்கிறானே, அதுபோல் நமக்கு என்று கர்த்தர் ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறார். பதவி சொல்லலை. தேவனுடைய பிள்ளை ரட்சிக்கப்பட்டு கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இது எவ்வளோ உத்தமமான விஷயம். அதுக்கு பிறகு எந்த நாள் திரும்பி போகலை நம்மனா இஸ்ரேலுக்குள்ளே முழுசும் வந்துட்டான்னாக்கா மற்றது எல்லாம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னதுனாக்கா மற்ற எல்லா சவகாசம் ஐக்கியமும் அழிக்கப்பட்டுருணும். யோசுவா காலேபு பூந்து வெட்டாங்க, குத்துனாங்க, அழிச்சாங்க, பட்டது அது இல்லை விஷயம். வியாக்கியானம் என்னென்னா, ரட்சிக்கப்பட்ட உடனே ரட்சிக்கப்படாத ஜனங்களோட ஐக்கியத்தை அழிச்சிடணும். அந்த அடையாளமே இருக்கக்கூடாது. ஊருடன் பகைப்பின் வேருடன் கேடும். நாங்களாம் இல்லாமல் பிள்ளை கல்யாணம் பண்ணுவியா? நீ வரவே வானாந்தாயா நான் நினைக்கிறேன். நீ வந்த பிரச்சனை எனக்கு என்ன திட்டு கல்யாணமா? இல்லை, பாவியாக மனுஷன் வசனம் சொல்லுகிறேன், பெரிய நன்மையை கெடுத்து போட்டுருவோம். என் கல்யாணத்துக்கெல்லாம் ரொம்ப நெருங்கி இருந்த ஜனங்களே காணோம். அவங்கள நெருங்க முடியாத எல்லையில் போயிட்டாங்க. இது சத்தியமாக சொல்லுகிறேன். இது ரொம்ப வேதனையான, அது கல்யாணம் எவ்வளோ சந்தோஷமான ஒரு விஷயம். ஒரு மிக நெருங்கின சொந்த ஜனங்களே காணோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் திருமணம் நடந்தது. கர்த்தருடைய சந்நிதியில் நடந்தது. தேவ சந்நிதியில், உண்மையான தேவ சந்நிதியில் தகுதி இல்லாத ஜனங்கள் இந்த பரிசுத்தத்துக்கு விரோதியாக நிற்கிறவர்களை கர்த்தர் கொண்டு வருகிறத, பாவிகளை கர்த்தர் ரட்சிக்க வல்லவர் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உங்கள் வாழ்க்கையை நாசம் பண்ணுகிற எந்த ஜனத்தையும் உங்கள் அண்டையில் கர்த்தர் கொண்டு வர மாட்டார். அந்த அளவுக்கு நீங்கள் சுத்தமும் இருதயம் சுத்த நாள் மனசாட்சியோடு இருக்கணும். அப்படியே காலேபையும் யோசுவாவையும் அவர்கள் தேவனாகவே பார்க்கிறார். அந்த பெண்மணி இப்படி ஒரு ஆண்களை நாம் பார்த்ததில்லையா, பார்த்ததே கிடையாது. அப்படியே தொடப்பட்டான். நானும் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், எத்தனையோ ராஜாக்கள் எத்தனையோ நாட்டிலேருந்துலாம் வந்திருக்கான். ஆனால் இவர்களே போல நான் ஒருத்தரை பார்த்ததில்லை. சொல்லலை, கிரியை வச்சு சொல்லிடலாமே, யாராவது மாறுவாங்களா? இந்த பரிசுத்த தேவன் எனக்கு வேண்டும், இந்த பரிசுத்த ஜீவி எனக்கு வேண்டாம். பாவத்திலே வாழ்ந்து நான் அழுத்து போயிட்டேன் ஐயா. இதில் என்ன வருமானம்லாம் எனக்கு தேவையில்லை. எனக்கு கிடைக்காத, உலகம் தரக்கூடாத சமாதானம் எனக்கு கிடைக்கணும். நீங்கள் எவ்வளோ சமாதானமாக இருக்கிறீங்க, எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறீங்க, எவ்வளோ உற்சாகமாக இருக்கிறீங்க, எவ்வளோ உங்களுக்குள்ளே மன ரம்யம் இருக்கிறது. குடும்பத்தை விட்டுட்டு வந்து இங்கே இருக்கிறாங்க. இங்கே குடும்பம் இருக்கிறவனே விட்டுட்டு இங்கே வந்துட்டு போகிறவன் அவனால் கிரகிக்கவே முடியாத ஒரு
ஆள் தத்துவத்தை கொண்டவர்களாக இவர் 2 பேர் காணப்படுறதுக்கான காரணம், இயேசு ஜீவிக்கிறார், அவர்களுக்குள்ளே ஆவியானவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் பெற்ற அபிஷேகம், ஆராதனையில் பாடல்களுக்கும் கைத்தட்டி அந்நிய பாஷை பேசுகிறதுக்கும் அதோடு சபை முடிந்த உடனே நாமே ராகாப்பாவை மாறுகிறோம், அல்லது ராகா வீடுகளுக்கு ஒத்த வீடுகளுக்கு போகிறோம், அவர்களாக போய் விடுகிறோம். வேஸ்தன் இருக்காது. உலக அன்பினாலே நம்ம கரைப்படுத்தப்படுகிறோம் இல்லையா? இங்கே அப்படியெல்லாம் இல்லை. கரைப்பட்டவளை, சிறைப்பட்டு போனவளை, கரைப்பட்டு போன ஒரு வாழ்க்கையை இவர்கள் சிறையில் திருப்பி கர்த்தருடைய சமூகத்தில் கரை சேர்க்கிறாங்க. மனமாற்றியுடைய ஜீவியம் சொல்லுகிறேன். மனமாற்றியுடைய ஜீவியம், கிறிஸ்துவனுடைய மனமாற்றியினுடைய ஜீவியம். அல்லேலூயா. மனமாற்றியினுடைய ஜீவியம் இதுதான். இந்த பெண்மணி வருகிறா, கடைசியில் வீட்டுக்குள்ளே போய் சொல்லுகிறா, வீட்டிலேருந்து அவளை கொண்டு வருகிறாங்க, அவங்க வாழ்த்துறாங்க, அனுப்புகிறாங்க. இந்த ரெபேக்காளுடைய வாழ்க்கையும் பாருங்கள், ராகா பேசினுடைய வாழ்க்கையும் பாருங்கள். ஒரு முறை வந்தது தான். ரெபேக்காளுடைய வாழ்க்கையில் பஞ்சகாலம் வந்ததா இல்லையா? 26வது அதிகாரத்தில் திரும்பி போல தாய் வீட்டுக்கு போல வந்தது தான். அந்தம்மா கட்டடத்தில் வாழ்ந்தது ரெபேக்கா. இது கூடாரத்தில் வாழ்ந்த ஃபேமிலி. இது ஒட்டகம் இருக்குது, எல்லாம் இருக்குது, மெர்சிஸ் பென்ஸே இருக்கட்டும் வீட்டு வாசல், ஆனால் வாடகை வீடு தானே. அப்படியெல்லாம் பார்க்கல. சாரோடைய கூடாரமாக இருக்கட்டும், மாளிகை எங்கள் வீடு கட்டடம். இது என்ன இப்படி இருக்கிறது, போனவொடனே மாற்றணும் நினைக்கணும் நிறைய பசங்க. பெண்கள் என்ன செய்வாங்கன்னா, இது என்ன எப்படி இருக்குது, அது என்ன எப்படி இருக்குது, இது டாய்லெட் இப்படி இருக்குது, சானிட்டரி இன்ஸ்பெக்டராக மாறும், இந்த சைடு வந்தால் கார்பரேஷன் இன்ஜினியராக மாறும், அந்த சைடு போனால் அவ்வளோதான், அது முனிசிபாலிட்டியாக மாறும். எல்லாமே 48 மணி நேரத்தில் முடியணும்னா நம்ம என்ன பண்ண முடியும்? இதுக்கு பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன் வேறு, அங்கேருந்து ஃபோன் கால் வேலை வந்துக்கினே இருக்கும். ஃபோன் பண்ணுறேன், அவர் ஃபோன் பண்ணுறாரு, அங்கிள். ஜீவியம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் அப்படிப்பட்ட ஒரு ஜீவியம் நடந்து கொண்டு இருக்கு. போனது தான். பழைய ஒழிந்து போயினே, எல்லாம் புதிதாயின. நீ பழைய நட்பு இருக்கிற வரைக்கும், பழைய ஐக்கியம் இருக்கிற வரைக்கும், பழைய தொடர்பு இருக்கிற வரைக்கும் உங்களால் வருகையில் பிரவேசிக்கிறது என்பது மறந்து விடுங்க. நீங்கள் பிரவேசித்தாலும் உங்களை கொண்டு வந்துடும், மறுபடியும் பிரவேசித்தாலும் மறுபடியும் கொண்டு வந்துடும். புதிய ஆத்மாவாய், புதிய சிருஷ்டியாய் காணப்படுகிறீங்க. தாய்க்கும் மகளுக்கு அக்கினியை போட வந்தேன் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி, அக்கினி என்பது வார்த்தை. எங்கள் இப்போ சொரூபத்தை வணங்கலை, சிலுவை வச்சு வணங்கலை, தொட்டு கும்பிடல, ஃபோட்டோ வச்சு வணங்கலை. சில வசனத்தையும் தொட்டு கும்பிட்டு இருப்பான். வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிறதுக்கு வசனம், தொட்டு கும்பிட்றதுக்கு இல்லை வசனம். தலைமாட்டான வச்சு படுத்துக்குவான், ஏன்னா பேய் வராது பைபிள் இருந்தால். தலைக்காடி மாதிரி பைபிளை கட்டி பிடிச்சின்னு படுத்துக்குவோம், முத்தம் கொடுத்து படுத்துக்குவோம். இது எல்லாம் சேட்டெல்லாம் என்னென்னமோ பண்ண முடியுமா எல்லாம் பண்ணி புனித நூலே அசிங்கமாக்கி விட்ருவோம். அதை படித்து அதை காதில் வாங்கி அந்த காலை விடுறதுக்கு இல்லை, அதை படித்து கடைப்பிடிப்பதுக்கு தான் வேத புத்தகமே தவிர அதை கட்டி பிடிச்சிக்கிட்டோ முத்தம் கொடுக்குறதோ தலைமட்டம் வச்சு படுத்துக்கிறதுக்கு இல்லை. பேய் ஓட்டுறப்போ இன்னும் சூப்பராக ஓட்டுவாங்க சில ஊழியக்காரலாம், நான் பார்த்துருக்கேன். பேய்கிட்ட பவர் ஆஃப் அட்டானி தான் வாங்கலை, அக்ரிமெண்ட்டு தான் போடல, பைபிள் வச்சு இது மேலே சத்தியம் பண்ணு, திருப்பி வரமாட்டேன்னு. அதான் சொல்லப்பட்டிருக்கல, பொய்யனுக்கு பிதாவமாக இருப்பான்னு. அவங்ககிட்ட எழுதி வாங்கு, சத்தியம் பண்ணு, ஆதார் ஐடி கேளுன்றது தான் இந்த மாதிரிலாம் ஓட்டுறாங்க பாருங்களா. நூதன சிஷ்யர்கள் வந்து கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சத்தியங்க அப்புறம் அது சத்தியம் வச்சதுன்னா அது போயிடுமா, அது போனோன்னா அவ்வளோதானா. என்ன தான் நடக்குது ஐயா, என்ன நடக்கிறது பாருங்கள் வாழ்க்கையில். கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கோம். வாழ்க்கை மாறுகிறது, வளம் மாறுகிறது. உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக. உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தரப்போகிறார். பழைய வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிருச்சு. அந்த அம்மா பழைய பாவ வாழ்க்கை தான் அது, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த பரிசுத்தவான்களோடு கூட இணைகிறா அந்த பெண்மணி. பேசித்தான் இந்த பரிசுத்தவான்களை பார்த்ததும் வாழ்க்கையை மாற்றி கொள்ளுகிறா, வழிகளை மாற்றி கொள்ளுகிறா, தன்னுடைய ஜனங்கள் இடத்துலையும் சொல்லுகிறா. இது சொல்லாமல் தான் எல்லாம் வந்திருப்பாங்களா? இந்த சமரேசை சொல்லி ஒன்றும் ஆகலை. இயேசுக்கு அதில் ஒரு பிரயோஜனமும் இல்லை. போய் சொல்லிச்சு அந்த அம்மா, எல்லாம் வந்தாங்க. அப்படியே மனம் திரும்பி யாரும் ரட்சிக்கப்படல. வானா நீ போயிட்டு வான்னு சொன்னாங்களே தவிர அவர்கள் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் இந்த அம்மா இயேசுவினுடைய செய்கையை, கர்த்தருடைய செய்கையும், கர்த்தருடைய தாசருடைய உண்மையை சொல்லாமல் இருந்திருக்குமா? யோசித்து பாருங்கள். இந்த மாதிரி 2 பேர் வந்தாங்க, இப்படிப்பட்ட ஒரு உத்தமர்லாம் இருக்காங்க, தேசம் அழிக்கப்பட போகிறது, நான் மாறலான்னு இருக்கிறேன். அது அந்த அம்மாவுடைய ஜோலி. அது கன்வின்ஸ் பண்ணுதோ, அது கன்வெர்ட் பண்ணுதோ அது தெரில நம்மளுக்கு. அவள் வீட்டாரும் வந்து சேர்ந்து இஸ்ரவேலுக்குள்ளே வருகிறாங்க என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் தருகிறார். யாராவது திருமணம் செய்வாங்களா இந்த மாதிரி பெண்ணை?
கர்த்தருடைய வழிகளிலே ஆராய்ந்து பார்க்க பெரிய காரியங்கள் செய்கிறவர் நம் தேவன். அல்லேலூயா.